This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 விஷயங்கள் உங்கள் செல்ஃபோனில் இருக்கா, ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலத்தில் நமது எல்லா முக்கிய டேட்டாவும் செல்ஃபோனில் தான் இருக்குது. இதனால் செல்ஃபோன் நாம் பத்திரமா பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் இப்போது சைபர் தாக்குதல் மூலம் செல்ஃபோன்களை ஹேக் செய்கிறது அதிகரிச்சுட்டு வருது. செல்ஃபோன் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, செல்ஃபோன் ஹேக் ஆகும்போது அதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது செல்ஃபோன் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஷாப்பிங் முதல் பேங்க் பண பரிவர்த்தனை வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோன் வழியாக தான் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அதில் வந்து UPI உள்ளிட்ட வசதிகள் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனோட பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமாக மாறுது. அதே மாதிரி செல்ஃபோன் டேட்டாவும் முக்கியமானதாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சைபர் குற்றவாளிகள் வந்து செல்ஃபோனை வந்து ஹேக் செய்கிறாங்க. சமீப காலமாகவே இது போன்ற ஹேக்கிங் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கு. சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வச்சு நம்மளோட செல்ஃபோன் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதாங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் போதும், உங்களோட செல்ஃபோன் வந்து ஹேக் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எனவே இதை வந்து கவனமாக பாருங்கள். முதல்ல வந்து செல்ஃபோன் பேட்டரியை செக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஹேக் செய்யப்பட்ட செல்ஃபோனோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் காலியாகும். அதே மாதிரி செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓவராக ஹீட் ஆகும். உங்களோட செல்ஃபோன் ஓவராக சூடாக மாறுச்சுன்னா, இல்லை பேட்ரி வேகமாக காலியாச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட செல்ஃபோன் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்குதுங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஹேக் செய்யப்பட்ட செல்ஃபோனில் உங்களோட நெட்டு இது எல்லாமே அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட தகவல்களை வந்து அந்த இணையதளம் மூலமாகவே எடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற இணைய டேட்டாவை விட ஹேக் செய்யப்பட்ட செல்ஃபோனில் இருக்கிற இணைய பயன்பாடுமே வந்து அதிகமாக இருக்குது. செல்ஃபோன் ஹேக் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா திடீரென புதுசாக உங்களோட செயலிகளை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் பயன்படுத்துகிற செயலியை தவிர புதிய செயலி, அதாவது புதிய ஆப் ஏதாவது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் செய்ய போனீங்கன்னா அது கண்டிப்பாக அதிக நேரத்தை எடுத்துக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செல்ஃபோன் வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுவும் மெதுவாக தான் அது வந்து டவுன்லோட் ஆகும். அப்படி டவுன்லோட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோன் வந்து ஹேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எல்லாவற்றையுமே விட ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூகுள் கணக்கு வந்து முடக்கப்பட்டு வச்சுருக்கலாம். அதாவது உங்கள் கூகுள் கணக்கோட பாஸ்வேர்டு வந்து மாற்றி தானாக வந்தே அது வந்து லாக் அவுட் ஆகிருக்கும். இதுதான் வந்து நீங்கள் நோட் செய்ய வேண்டிய மிக முக்கியமான எச்சரிக்கையாக இருக்கும். இதே மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் செய்து செக் செஞ்சு பாருங்கள். பெரும்பாலான ஆன்டிவைரஸ்கள் வந்து உங்கள் செல்ஃபோனில் இருக்கும். பிரச்சனையை எளிதாக கண்டுபிடிச்சிடும். எனவே இது மாதிரி அறிகுறிகள் மறக்காமல் நோட் செய்து
உங்களோட செல்ஃபோனை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. தெரியாத தேவையில்லாத லிங்க்குகளை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செல்ஃபோனை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.